இல்ல இந்த கார்த்திகை பாண்டியன் அட்டாக் வந்து அவங்க ஒரு மண்ணின் பயந்து தான் ஆளணுன்றது வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு இன்னைக்கு கூட திரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இல்லைங்க, இது நாடாளுமன்ற தேர்தலுங்க. இங்கே கேஎன் நேருவுக்கும் திருச்சி சிவாவுக்கும் மோதல் வந்தப்ப கேஎன் நேருவோட ஆட்கள் திருச்சி சிவா வீட்டை நொறுக்கி தள்ளினாங்க, காரெல்லாம் அடிச்சு நொறுக்கினாங்க. ஸ்டாலின் 2 பேரும் குறித்து கை திருச்சி. ராகுல் காந்தி வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு தலைவராக தன்னை அடையாளம் காட்டியுள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் வந்து தெளிவாக பிஜேபி ஆதரவு சக்திகளுக்கு வந்து நம்ம வந்து ஓட்டு போடக்கூடாது உறுதிப்பாட்டை நம்ம ஏதாவது பேசிட்டு போகவே உங்க ஊழல்லாம் நான் வந்து விசாரிக்காம வச்சிருக்கேன், கொடநாடு ஊழல வழக்கு எடுக்கட்டுமா அப்படின்னு ஏதாவது அவர் பேசிட்டு போறாருன்ற பயத்துல அந்த கட்சி ஒன்மேன் ஷோவாகவே 10 தொகுதி கேட்டு வாங்கிட்டு ஒரே தொகுதியில கான்சன்ட்ரேஷன். தமிழகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. இது குறித்து பேசுவதற்காக அறம் இதழின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சாவித்திரி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு நடப்பு தேர்தல் முடிவுகள் குறித்து பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ ஆந்திரா தேர்தல் வந்து நம்ம நேர்காணலே நீங்கள் கணிச்சிருந்தீங்க, இந்த முறை ஜெகன்மோகனுக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்னு. ஆனால் ஒடிசா தேர்தல் நீங்கள் இதை எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. நவீன் பட்நாயக்கு கட்சி வந்து அதிகமாக ஜெயிப்பாங்க, பாஜக கம்மியாக தான் வரும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப நம்பினேன். ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்து அந்த மாதிரி அமையல. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை 5 முறை முதலமைச்சராக தொடர்ச்சியாக இருந்திருக்கிறாரு, அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை வந்து அடையாளம் காட்டலை. அவர் காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்துருந்தால் அவருக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து பெருசாக தூக்கியிருப்பாங்க, ஒரிசாவில் பெரிய அளவில் வந்து இடங்களை கைப்பற்றியிருப்பார்கள். காங்கிரஸில் வந்து அந்த விதமான ஒரு முன்முயற்சியை எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. நவீன் பட்நாயக்கை வந்து கடுமையான விமர்சனங்கள் வச்சு தான் பேசினாங்க. இந்த கார்த்திகை பாண்டியன் அட்டாக் வந்து அவங்க ஒரு மண்ணின் பயந்து தான் ஆளணுன்றது வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு இன்னைக்கு கூட திரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இல்லைங்க, இது நாடாளுமன்ற தேர்தலுங்க, அதுக்கு ரெண்டுமே சேர்த்து தான். பட் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு பாண்டியன் விஷயத்துக்கும் வந்து முடிச்சு போடுறது சரியாக இருக்காது நான் நினைக்கிறேன். 5 முறை முதலமைச்சரானவர், வயது முதிர்ந்த ஒருவர், மீண்டும் தொடர்வதா வேண்டாமா அப்படின்னு வந்து மக்கள் யோசித்திருப்பாங்க. சரி, ஒரு மாற்றம் பண்ணி பார்க்கலாம்னு நினச்சிருப்பாங்க. இப்போ காங்கிரஸினுடைய இந்த சூழல் ஒரு 234 தொகுதிகளை மட்டும் பெற முடிந்தவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் இடையிலேயோ எதிர்காலத்திலேயோ ஏற்படுமா? இந்த அளவிற்கு வந்தவர்கள் ஏன் பிரதமர் நாற்காலியை தொட முடியாமல் போனதுக்கு என்ன காரணமாக இருக்கு சார்? முக்கியமான காரணம், இந்தியா கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் எடுத்துகிட்டு போகல. இந்தியா கூட்டணிக்கு வித்திட்டவரான நிதிஷ்குமாரை அவங்க லூஸ் பண்ணது மிகப்பெரிய ஒரு பலவீனம். அந்த பலவீனத்தை தொடர்ந்து இடதுசாரிகளோடையும் அவங்களால கை கொடுக்க முடியல. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸோடையும் அவங்களால கை கொடுக்க முடியல. அதனால் அவங்களும் தனிச்சு தான் நின்னாங்க. ஆம் ஆத்மி வந்து 22 தொகுதிகளில் நின்னாங்க, ஆனால் 3 தொகுதிகளில் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆம் ஆத்மி ஒரு பெரிய அளவில் வெற்றி பெறும், குறைந்தபட்சம் ஒரு 12-15 தொகுதிகள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதுவும் வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணமாக இருக்குங்க? அதுக்கு வந்து நீங்கள் கடைசியாக ஏற்பட்ட ஒரு சம்பவம் ஒரு முக்கியமான காரணம். சுவாலிமா வால்மால் அப்படின்னு ஒரு பெண் எம்பி, அவங்க மகளிர் ஆணைய, டெல்லி மகளிர் ஆணைய தலைவியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து முதலமைச்சர் கேஜ்ரிவாலை அவங்க வீடு தேடி பேச வர்றாங்க. அந்த ஒரு ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு. ஆமாம், ரிலீஸ் ஆகிட்டாங்க, ஜாமீனில் வந்த அன்னைக்கு. அந்த நேரம் வந்து முதலமைச்சருடைய உதவியாளர் பிபவ் குமார் அப்படின்றவர் வந்து முதலமைச்சர் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் வரட்டும், நான் இருந்து பார்த்துட்டு போகிறேன்னு அவங்க உட்காடுறாங்க. நீங்கள் அப்படிலாம் இங்கே ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்க முடியாது, போங்க அப்படின்னு சொல்லி விரட்டுறாரு. இவங்களுக்கு 2 பேருக்குள்ளேயும் வாத பிரதிவாதங்கள் வருது. அதில் ஒரு வலுக்கட்டாயமாக பிடிச்சி அவர் வெளியில் தள்ளுறாரு. அவங்க அடித்தார், தாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க வெளியில் வந்து ப்ரெஸ்ஸில் சொல்கிறாங்க.
இந்த சம்பவத்தில் ஒரு பக்குவமான அரசியல் கட்சி தலைவர் என்ன பண்ணியிருக்கணும்னா 2 பேரையும் அழைத்து பேசி 2 பேரையும் சமாதானப்படுத்தி தன்னுடைய உதவியாளர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவரை வந்து மன்னிப்பு கேட்டு கை குலுக்க சொல்லி, இங்கே கேஎன் நேருவுக்கும் திருச்சி சிவாவுக்கும் மோதல் வந்தப்போ கேஎன் நேருவோட ஆட்கள் திருச்சி சிவா வீட்டை நொறுக்கி தள்ளினாங்க, காரெல்லாம் அடித்து நொறுக்குனாங்க. ஸ்டாலின் 2 பேரையும் கூப்பிட்டு கை குலுக்கி ப்ரெஸ்ஸுக்கு பேட்டி கொடுங்கன்னு சொன்னோடனே செஞ்சாங்க. அது மாதிரி ஒரு மெச்சூரிட்டியான அப்ரோச் வந்து கெஜ்ரிவாலிடம் இல்லாமல் போனது. அவர் முழுக்க முழுக்க தன்னுடைய உதவியாளரை சப்போர்ட் பண்ணி நின்னது இருக்கு இல்லையா. அதாவது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஒரு பெண்ணை வந்து தாக்கினாங்க அப்படின்னா அது வந்து மக்கள்கிட்ட எந்த விதமான ஒரு கொந்தளிப்பை உருவாக்குன்றதை வந்து கெஜ்ரிவால் கடுகளவும் கண்டுக்கவே இல்லை. 3 முறை அந்த 7 தொகுதிகளும் பிஜேபி தான் பெற்று வருகின்றன. ஆனால் பஞ்சாபில் வந்து ஒரு தொகுதி எம்பியாக இருந்தவர் ஒரு 3 எம்பிக்களை இப்பொழுது பெற்றிருக்கிறார்கள். இன்னும் பெற்றிருக்க கூடும் அப்படின்னு. ஆமாம், பஞ்சாபில் வந்து காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கை கோர்க்கல, டெல்லியில் கை கோர்த்தாங்க. ஹரியானாலையும் அதிகமாக வந்திருக்கணும், ஆனால் அங்கேயும் வரலை. ஸோ இதெல்லாம் வந்து எதிர்பார்த்த வெற்றிகளை வந்து கைகூடாமல் போனதுக்கான ஒரு விஷயம். எல்லாவற்றுக்கும் மேலாக ராகுல் காந்தி வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு தலைவராக தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளவில்லை. அவர் கட்சி தலைமை எடுத்து அடுத்து இந்த நாட்டுக்கு மாற்றத்தை கொண்டு வரப்போவது நாங்கள் தான் அப்படின்னு தன்னை முன்னிறுத்திருக்க வேண்டும். நான் தான் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லாட்டியும் கூட இவர் பிரைம் மினிஸ்டராக வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் அவர் ஏற்படுத்த தவறிட்டார். மல்லிகார்ஜுன கார்கேவை யாருக்கும் தெரியாது. அவருடைய பிரசன்ஸை யாரும் விரும்புகிற மாதிரியும் தெரியல. அவரை வந்து கொண்டு வந்து நிறுத்தினதை வந்து மக்கள் மத்தியில் வந்து ஏற்புடையதாக இல்லை. இவரே வந்து தன்னை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பெடுத்து கொண்டு இன்னும் அவர் வந்து ஒரு சீரியஸான தலைவராக தன்னை அடையாளம் காட்டியிருந்தார் என்றால் கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து இன்னொரு 50 தொகுதிகளில் ஜெயிச்சிருப்பாங்க, பிரச்சனை இல்லாமல் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. இதில் வந்து பிரதானமான காரணமாக நான் பார்க்குறது வந்து ராகுல் காந்தி வந்து ஃபுல் இன்வால்மெண்ட்டு காட்ட மாட்டேங்கிறார். அரசியலில் பேசுகிறாரு, நடத்துகிறார் இல்லையா. அப்போ இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் வந்து பிரச்சாரம் நடத்துகிறீங்க, பேசுகிறீங்க, அருமையான விமர்சனங்கள்லாம் வைக்கிறீங்க, அறிவுபூர்வமாகலாம் பேசுகிறீங்க, நீங்கள் ஏன் கட்சித் தலைவராக வரமாட்டேங்கிறீங்க? உங்களை எல்லாரும் கட்சித் தலைவராக எதிர்பார்க்குறாங்களே, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை அவருக்கு அவருடைய பாட்டி துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டதும் அவங்க அப்பா குண்டு வைத்து கொல்லப்பட்டதும் ஒரு ஆழ்மனதில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி நமக்கும் அந்த மாதிரியான ஒரு விளைவு ஏற்பட்டக்கூடாது, நாம் வந்து ஒரு பெரிய பதவிக்கு வரக்கூடாது, எப்படி மன்மோகன் சிங்கை வச்சு 10 வருஷமாக இது பண்ணிட்டோமோ அது மாதிரி இன்னொரு முகத்தை வச்சு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கலாமோ என்னமோ தெரியல. பட் அவர் வந்து கட்சி தலைமை பதவி ஏற்காதது வந்து அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு. தென்னிந்தியாவில் பிஜேபி தமிழ்நாட்டை தவிர தங்களுடைய கணக்குகள் எல்லா இடத்திலும் பறித்திருக்கிறார்கள். வட இந்தியாவில் இழந்ததை இங்கு ஓரளவுக்கு ஒரிசா, தெலுங்கானா, கர்நாடகாவில் 22, கேரளாவில் கூட சுரேஷ் கோபி முதல்ல ஜெயிச்சிருக்காரு. இந்த தென்னிந்தியாவில் கால் பதித்தது எப்படி பார்க்குறீங்க? கர்நாடகத்தில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து வெற்றியை காங்கிரஸால் ஈட்ட முடியவில்லை. பிரஜ்வால் ரேவண்ணா அந்த இஷ்யூ வந்து பெரிய அளவில் வந்து பிஜேபி பாதித்திருக்க வேண்டும், ஆனால் பாதிக்கலை. இப்போ அந்த அளவுக்கு காங்கிரஸினுடைய இந்த குறுகிய கால ஆட்சி வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தலையோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திமுக வந்து ஒரு 35+ வந்து அவங்க வாய்ப்பு இருக்குன்னு கிடைச்சோம். இந்த 40க்கு 40 அவங்க ஸ்வீப் பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 35 தொகுதி ஜெயிப்பாங்க, அதிமுக ஒரு 4-5 தொகுதிகளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருந்தது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து தெளிவாக பிஜேபி ஆதரவு சக்திகளுக்கு வந்து நம்ம வந்து ஓட்டு போடக்கூடாதுன்றதுல வந்து ஒரு உறுதிப்பாட்டை காட்டியிருக்கிறார்கள். திமுக கூட்டணிக்கு 40 தொகுதிகளையும் மக்களை அள்ளி கொடுத்ததுக்கு ஒரே காரணம் பாஜக மோடி எதிர்ப்பு மட்டும்தானே தவிர இந்த திமுக ஆட்சி மேலே இருக்கக்கூடிய மதிப்பு கிடையாது. இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய இப்போ 10% தாண்டி இருக்காங்க பாஜக, அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. எங்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது, திரு அண்ணாமலை உட்பட பலரும் 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறோம், அப்போ நாங்கள் ஒரு முன்னேறி இருக்கோம், பெரிய வாக்கு வங்கியை பெற்றிருக்கோம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இல்லை, அது நம்ம மறுக்க முடியாது தான். அவங்க ஒரு கூடுதலான வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறார்கள். அதாவது அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 11% வந்து வருது. அந்த 11%ல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் ஏசி சண்முகத்தினுடைய தனிப்பட்ட செல்வாக்கில் வந்த வாக்குகள்
அடங்குது, ஜான் பாண்டியனுக்கு வந்த வாக்குகள் அடங்குது. இது மாதிரியெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கூட அவங்க கிட்டத்தட்ட 8% வாக்குகள் வந்து பிஜேபிக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இதை நீங்கள் வந்து பார்க்கும்போது ஏற்கனவே 2.5% வாக்குகள் வந்து 8%ஆக கொண்டு வந்திருக்கிறாங்கன்றது என்ன காரணம்னா, மிக முக்கியமான காரணம் திமுக ஆட்சியினுடைய தவறுகளை அதிமுக சரியாக தட்டி கேட்காத ஒரு சூழலில் அந்த எதிர்க்கட்சி பாத்திரத்தை வந்து பாஜக மிக சிறப்பாக பண்ணாங்க. எப்பயுமே வைப்ரேட்டில் இருந்தாங்க. ஆமாம், அது ஒரு சில விமர்சனங்கள்லாம் வந்து படுமோசமாக பண்ணார். நியாயமான விமர்சனங்கள் கூட வரவேற்கலாம். படுமோசமான பொய் பித்தலாட்டம்லாம் நிறைய பண்ணார். பட் ஆனால் அண்ணாமலை வந்து தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியசாலியாக தொடர்ந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருந்தார். ஊடக வெளிச்சம் அவர் மேலே பெரிய அளவில் விழுந்தது. ஸோ அது வந்து பிஜேபியினுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு காரணமாக அமைஞ்சு போச்சு. 2 கோடி தொண்டர்கள் கொண்ட கட்சி அப்படின்னு சொல்லி அதிமுக பல நேரங்களில் மேடைகளில் சொல்லுவாங்க. அவங்களோட வாக்குவே 1 கோடி தான் பதிவாயிருக்கு. அங்கே எங்கே அவங்க மிஸ் பண்ணாங்க? அவங்க ஒருவேளை தேசிய கட்சிகளை அதிகப்படியாக விமர்சிக்கலையா, அல்லது இங்கே ஸ்டேட் எலெக்ஷன்ற மாதிரியே அவங்க நடந்துக்கிட்டாங்களா? எங்கே மிஸ் பண்ணாங்க? அவங்க வந்து ஒரு கட்சிக்கான வீரியத்தன்மையோடு இல்லை. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியை என்ன செய்யணுமோ அதை செய்யலை. திமுக ஆட்சியினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை அவர்கள் பேசியிருக்கணும். ஊழல்களை அம்பலப்படுத்தி ஃபோர்ஸாக பேசியிருக்கணும். எவ்வளவு ஊழல்கள் கட்டுக்கடங்காமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது இப்படி பேசுவதற்கான தார்மீக தகுதி தங்களுக்கு இல்லைன்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்ம எதாவது பேச போக, டேய் உங்கள் ஊழல்கள்லாம் நான் வந்து விசாரிக்காமல் வச்சுருக்கிறேன், கொடநாடு ஊழலில் வழக்கு எடுக்கட்டுமா அப்படின்னு எதாவது அவர் பேசிட போகிறாருன்ற பயத்தில் எடப்பாடி சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அதனால தான் அண்ணாமலை அதை வந்து கையில் எடுத்துக்கிட்டார். ரெண்டாவதாக அவங்க பிஜேபி கிட்டேருந்து விலகி வந்துட்டு பிற்பாடு பிஜேபி மீதான விமர்சனங்களை, நியாயமான விமர்சனங்களை சொல்லியிருக்கணும். அது சொல்லவே இல்லை. எதாவது கேட்டால் நான் அதை பார்க்கல, கவனிக்கல, தெரியாது, நான் அப்புறம் சொல்கிறேன், இப்படியே சமாளித்தார். அப்போ இது வந்து ஒரு கோழைத்தனமான கட்சி, பழைய வீரியம் இல்லை. திமுக எதிர்த்தா தான் அதிமுகவுக்கு உயிர். அதுதான் திமுக எதிர்ப்பு தான் அவங்களுக்கு பேஸு. அதுதான் வந்து பிஜேபி அபகரிக்குது. இப்போ ஆர்பி உதயகுமார் இன்னைக்கு சொல்லியிருந்தாரு, என்ன வாய் பேசினாரு அண்ணாமலை, எங்களோட கரெக்டாக இருந்தது தான் ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றியை பெற்றிருக்க முடியுங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அவர் பேசுகிறது ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க விலகி நின்றதுனால தான் இந்த அளவுக்கு மரியாதை அவங்களுக்கு கிடைச்சிது. தமிழ்நாட்டில் அவங்க இழந்த மரியாதையை கொத்தடிமையாக அவர்கள் காலடியில் விழுந்து கிடக்கிறார்கள் என்று எல்லோரும் கடுமையாக வைத்த விமர்சனத்துக்கு அவர் விடைவு கொடுக்கக்கூடிய விதமாக வெளியேறி தனித்து விலகி நின்றதுன்றது மகத்தான ஒரு முடிவு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த முடிவு எடுத்தார். ஆனால் இப்படி அவங்க பேசுனாங்கன்னா அது வந்து அது அரசியல் தற்கொலை தான். மீண்டும் அவர்கள் வந்து பிஜேபியோட கை கொடுக்குனாங்கன்னா அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக அவங்க அதிமுகவை இழுப்பாங்க. பாருங்கள், நீங்களும் நாமும் சேர்ந்தால் அது பெரிய வெற்றி கிடைக்கும். உங்கள் ஓட்டையும் எங்கள் ஓட்டையும் வந்து பாருங்கள். கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்தால் 2 ஓட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது சார். இன்றைக்கி அதிமுகவுக்கு விழுந்த வாக்குகளில் வந்து கணிசமான வாக்குகள் பிஜேபி இல்லாதனால விழுந்திருக்கு சார். அதை நீங்கள் கவனிக்கணும். அந்த வாக்குகளை இழக்க வேண்டியிருக்கும் அதிமுக. எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை. பிஜேபி உங்களை அழிக்கக்கூடிய கட்சி, உங்களுடைய அடித்தளத்தை ஆட்டி பார்க்கக்கூடிய கட்சி. திமுகவை எப்படி நீங்கள் எதிர்க்கிறீங்களோ அதே வீரியத்தோட பிஜேபி நீங்கள் எதிர்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு அரசியல் எதிர்காலம். அதை செய்யாட்டி வந்து இந்த கட்சி அழிஞ்சிடும். இப்போ நாம் தமிழர் கட்சியை பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு 8% மேல் பெற்று கடைசி நேரத்தில் அவர்கள் சின்னங்களுக்கெல்லாம் குளறுபடி ஏற்பட்டு மைக் சின்னத்தில் நின்று அதை கொண்டு போய் சேர்த்து 8% மேல் வாக்குகள் பெற்று இப்போது கட்சி அங்கீகாரம் அடைந்திருக்கு. இது அவர்கள் இந்த வகையிலே பயணிக்கணுமா, இல்லை எதிர்காலத்தில் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கணும்? சார், எதிர்காலத்தில் அவங்க வந்து ஒரு கூட்டணி அரசியல் எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அப்படி கூட்டணி அரசியலை எடுத்து அதிகாரத்துக்கு வராமல் இப்படியே வந்து அவங்க 8% 7% ஓட்டு வாங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா தொடர்ந்து அந்த கட்சியில் யாரும் பயணிக்க மாட்டாங்க. தொடர்ந்து ஓட்டு போடுறதுலாம் வேஸ்ட்டாக போகுது, மாற்றி போடலாமேன்ற மாற்று சிந்தனை மக்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் உங்கள் கொள்கைக்கு ஒத்த கருத்துள்ளவர்களாக தேர்ந்தெடுத்து நீங்கள் சில கட்சிகளோட கை கொடுக்கத்தான் வேணும். ரெண்டாவதாக அந்த கட்சிக்கு கிட்ட நான் பார்க்குற ஒரு பெரிய ஒரு பலவீனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சி ஒன் மேன் ஷோவாகவே இருக்குது. அது ஒரு பொதுக்குழு, செயற்குழு,
அதற்கான கூட்டம் பண்ணுறது, ஒரு ஜனநாயக தன்மையோடு அவங்க செய்கிறாங்க. அவர் திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து அதில் உரையாற்றுகிறார், அது செய்துட்டு இருக்கிறதா இல்லை. அந்த மாதிரியான கட்சி கட்டமைப்புகளை கலந்து பேசி முடிவெடுக்கிறது இல்லை. அதாவது பிரியாடிக்கலாக கூட வேண்டும். ஒரு கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு என்பது வந்து பிரியாடிக்கலாக கூட வேண்டும். அந்த மாதிரி கூட்டுறது கிடையாது. சில முக்கியமான முடிவுகள் வந்து கூட்டு தலைமையால் எடுக்கப்படணும், விவாதிக்கப்படணும். அது செய்கிறது கிடையாது. இப்போ இது மாதிரியான பலவீனங்கள், அவர் மிக உயர்ந்த உன்னதமான விஷயங்களை எல்லாம் பேசுகிறார். ஆனால் நடைமுறையில் அவர் கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரி மாதிரி தான் அந்த கட்சிக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்கார். அந்த கட்சிக்குள்ளே வந்து வெளியேறினவங்களுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கம். வந்து வெளியேறிய அற்புதமான கேடர்ஸ் தளபதிகள் வந்து எக்கச்சக்கம். வர்றவன் வா, போகிறவன் போ அப்படின்ற மாதிரி தான் அவர் இருக்கிறார். அவருக்குமே கூட தன்னுடைய கட்சியை சார்ந்தவனை எம்எல்ஏ எம்பி ஆக்கிவிட்டால் தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்க மாட்டான். அதிகாரம் கைக்கு கிடைச்சா வந்து கட்சி மாறி போயிடுவான். எப்படி தேமுதிமுகலேருந்து 5 பேர் வந்து அதிமுகவுக்கு போனாங்களோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம் அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு அவருக்கு இருக்குது. அது அவருக்கு பெரிய தடைக்கல்லாக இருக்குது. அதிலிருந்து அவர் மீண்டு வருவாரான்றதும் தெரியல. அவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது. அப்படியே ஜாலியாக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் எல்லாரையும் விமர்சித்து அதிரடியாக பேசி ஒரு கைத்தட்டல் வாங்கிட்டு போனால் போதுமானது அப்படின்னு நினைக்கிறாரான்னு தெரியல. இல்லை, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு தீவிரம் இருக்கிறதா தானே அவருடைய பேச்சு தான் இருக்கு, நடவடிக்கை இல்லை. இதே மாதிரி தமிழ்நாட்டில் 2 தொகுதிகள் ஒரு மாறி மாறி முன்னிலையில் இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. தருமபுரியில் திருமதி சௌமியா ராமதாஸும், விருதுநகரில் விஜயபிரபாகரனும். விஜயபிரபாகரன் கிட்டத்தட்ட பல சுற்றுகளில் அவர் முன்னிலையில் வைத்தார். அந்த எங்கே அவங்களுடைய ஒரு தோல்வி மிஸ் ஆனதுன்னு பார்க்குறீங்க? முதல்ல திரும்பி சௌமியா ராமதாஸ். அதான் இப்போ நீங்கள் வந்து பாமக பொறுத்தளவில் வந்து ரொம்ப காலமாக அவங்க வந்து மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போயிட்டாங்க. ஒரு குடும்ப கட்சின்ற ஒரு முத்திரை விழுந்துருச்சு அவங்களுக்கு. அவருடைய மகன் வந்துட்ட பிற்பாடு அந்த கட்சி வந்து செல்வாக்கை வெகுவாக இழந்து விட்டது. மக்களுக்கான போராட்டங்கள் பண்ணுறதில்ல. கட்சி தொண்டர்களை வந்து தொடர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி மீட்டிங் போட்டு கலந்து பேசி இயல்பாக ஒரு கட்சி நடவடிக்கைகள் என்பது பெரிய அளவில் கொரோனாவுக்கு அப்புறமா ரொம்ப தடைப்பட்டு போயிடுச்சு. அப்போ அவர் வந்து திருதுப்புன்னு மீண்டும் தன்னுடைய அரசியலை புதுப்பித்துக் கொள்கிறார். அந்த கட்சி கேடர்ஸ்களுடைய விருப்பம் அதிமுகவோடு சேர்ந்து நிற்கணுன்றது. ஆனால் அதுக்கு நேர் எதிராக இவங்க முடிவெடுத்து பிஜேபியோடு சேர்ந்து நிற்கிறாங்க. இப்போ அதிமுகவோடு சேர்ந்து நின்றுருந்தாங்கன்னா கண்டிப்பாக தருமபுரி உள்ளிட்ட 2-3 தொகுதிகளில் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது வந்து அவங்க வந்து செய்ய தவறிட்டாங்க. கட்சி தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு எதிராக அவங்க செஞ்சாங்க. 10 தொகுதி கேட்டு வாங்கிட்டு ஒரே தொகுதியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க. ஒட்டுமொத்த முக்கிய தலைகளும் பாமகவுடைய முக்கிய தலைகளும் ராமதாசனுடைய மருமகளை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்காக கலையிறங்கி செயல்பட்டாங்க. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வெற்றியை திருத்துப்புன்னு நீங்கள் இவ்வளோ தூரம் வாங்க முடியுமே தவிர, இவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? மோடியினுடைய அமைச்சரவையில் போய் உட்காருவாங்கல்ல. தமிழக மக்கள் மோடியை விரும்பலையே, பிஜேபி விரும்பலையே, நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க? அப்போ இவங்க வந்து செலக்ட் பண்ண கட்சி கூட்டணி கட்சி தான் அவங்களுடைய மிகப்பெரிய பலவீனம். நாங்கள் நாங்கள் கூட ஒரு சிறிய கணக்கீடு விருதுநகரில் வரைக்கும் கூட செஞ்சோம். திரு விஜய் பிரபாகர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூட நான் கூட சேனலில் கணித்து சொல்லியிருந்தேன். அவருடைய ஒரு 5000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி தழுவியிருக்கிறார். அங்கே எங்கே மிஸ் ஆகுதான்னு பார்க்குறேன் சார். மாணிக் தாக்கூர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் அங்கே கொடுத்த நல்ல பெர்ஃபார்மன்ஸுக்காக ஒரு காரணம். 2வது வயசில் ரொம்ப சின்ன ஒரு தம்பியாக இருக்கிறாரு. போதுமான அரசியல் அனுபவம் இல்லை. ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ மற்ற ஒரு பொறுப்பில் இருந்து ஒரு கட்சி பணியாற்றி ஒரு மக்களிடம் வந்து போதுமான அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு நம்பிக்கையை பெறவில்லை. பிரச்சாரம் மேற்கொண்டார். கடுமையாக வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணார். அதிலெல்லாம் வந்து எந்த குறையும் கிடையாது. ரொம்ப சின்ன வயசு. பாராளுமன்றத்தில் போய் பேசக்கூடிய அளவுக்கு, மக்கள் பிரச்சனையை எதிர்கொள்ளிக்க கூடிய அளவுக்கு இவருக்கு வந்து திறமை இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக மாதிரி இருக்கும். 2வதாக வந்து நீங்கள் வந்து விஜயகாந்துடைய அனுதாபம் தான் இந்தளவுக்கு ஓட்டு கிடைச்சிருக்கிறதுக்கு காரணம். விஜயகாந்த் மேல் உள்ள அனுதாபம் தான் வந்து அவருக்கு இந்தளவுக்கு. தேமுதிமுகவே வந்து கிட்டத்தட்ட தீப்பிரையாகி கிட்டத்தட்ட ஒரு அழிவு நிலைக்கு போன கட்சி தானே சார். மீண்டும் வந்து அதிமுக அவங்களுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஓட்டு வாங்கினதே ரொம்ப பெரிய விஷயம்.
ஜெயிக்கலைன்னா கூட இவ்வளோ பெரிய ஓட்டு வங்கி வாங்கினதே பெரிய விஷயம். கடந்த தேர்தலை விட இந்த முறை அவர்கள் வாக்கு சதவீதம் உயர்ந்ததாக இருக்குது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் ஒரு அங்கீகாரத்தை பெறுகிறார்கள், 2 தொகுதி நாடாளுமன்ற தொகுதியை பெற்று. இப்போ அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு, அவர்களுடைய ஒரு அடுத்த கட்டம் இது எப்படி இருக்கும்னு இல்லை, அவங்க வந்து ஆன்டி பிஜேபின்றதில் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு உறுதிப்பாட்டை காமிச்சிட்டு வர்றாங்க. அதுக்குரிய மரியாதையை மக்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த தேர்தலில் மக்கள் ஒரே அளவுகோல் ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி, அதுக்காக நம்ம வந்து ஓட்டு போடணுன்ற ஒரே குறிக்கோளோட ஓட்டு போட்டாங்க. அதனால தான் திமுக ஆட்சியினுடைய முறைகேடுகள், ஊழல்கள், திமுக ஆட்சியின் மேலே இருக்கக்கூடிய அதிருப்திகள் எல்லாத்தையும் அந்த கசப்பு மருந்தெல்லாம் விழுங்கிக்கிட்டு இந்த ஓட்டை கொடுத்து ஜெயிக்க வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம வந்து திமுகவுடைய வெற்றி, இந்த 40 தொகுதி திமுக கூட்டணிக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்றது வந்து நிச்சயமாக மோடி எதிர்ப்புக்கும் இந்த கூட்டணி பலத்திற்கும் வந்து ஊடகங்களுடைய பெருவாரியான, தமிழக ஊடகங்களுடைய பெருவாரியான ஆதரவு திமுகவுக்கு இருந்த காரணத்தினாலும் கிடைத்ததே தவிர இந்த ஆட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸுக்காக கிடைச்ச ஓட்டு கிடையாது. ஆனால் அவர்கள் எப்படி நடந்துக்குவாங்க இந்த இன்னும் 2 ஆண்டுகள் ஆட்சியில் இந்த கிடைத்த வெற்றியை அவர்களுடைய ஒரு நடவடிக்கைகள் மாறுபாடு ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மாறுபாடாகாது, மீண்டும் மோசமாக தான் போகும். இப்போ 3 வருட கால ஆட்சியில் எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து முறைகேடுகளும் ஊழல்களும் செஞ்சாங்களோ அதை அதிகப்படுத்துவாங்க. ஏன்னா மக்கள் வந்து நம்மளை நம்பிட்டு கிடக்குறாங்க, முட்டாள்தனமாக நம்பிட்டு கிடக்குறாங்க அப்படின்ற தைரியம் கண்டிப்பாக ஒரு 4-5 தொகுதியில் அவங்க தோற்றுருந்தா ஒரு பயம் வந்திருக்கும். அது தோக்காதனால அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊழல்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய இன்றைய நேர்காணலுக்கும். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழகம். நன்றி, வணக்கம்.